11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறதான தலைப்பு விசுவாசம். Faith, the key to pleasing God. Faith, the key to pleasing God. விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துவதற்கான திறவுகோல் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையினுடைய அடித்தளமே விசுவாசம்தான். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளமே விசுவாசம்தான். Faith is the foundation of our Christian life. விசுவாசம் இல்லாம கிறிஸ்தவன் என்று சொல்லுவதில் எந்த அர்த்தமும் இருக்காது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கிறிஸ்தவ பிள்ளை, ஐ எம் a கிறிஸ்டியன் அப்படின்னு நீங்க சொல்லி விசுவாசமே இல்லாம நீங்க வாழ்வீர்களானால் அதனாலே ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்ப நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பிரமாணங்களாய் கடைபிடிக்கிற ஒவ்வொன்றுமே அது விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கிற காரியங்கள் தான். ஜெபிக்கிறோம், ஜெபம் என்பதும் அது விசுவாசத்தின் அடிப்படையில் வர வேண்டும். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட போய் ஏதாவது கேட்க முடியுமா? ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறத கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்டி போகட்டும்னு கேட்போமா? அப்படி இல்லை. அப்போ நம்ம போய் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு அற்புதம் செய்யுங்க, இப்படி ஒரு நன்மை செய்யுங்க நம்ம கேட்குறதே ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் தான் கேட்குறோம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கிற நிறைய பிரமாணங்கள் அதை சார்ந்து தான் என்ன செய்யுது இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆராதனை செய்கிறோம், ஆராதிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? ஆராதிக்க முடியாது. விசுவாசம் அடிப்படையாக இருக்கிறதுனால தான் அவரை நம்ம நல்ல விடுதலையோடு துதித்து ஆராதிக்கிறோம். ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல், அதுவுமே எதை சார்ந்து தான் வருது? விசுவாசம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நாம் செய்யும்போது அது விசுவாசத்தை அடிப்படையாக வைத்தே செய்யப்படுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெபித்தாலும் சரி, நீங்கள் ஆராதித்தாலும் சரி, நீங்கள் வசனத்தை பிரசங்கித்தாலும் சரி, வசனத்தை போதித்தாலும் சரி, அல்லது நீங்கள் சேவை செய்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்தாலும் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னா அடிப்படை விசுவாசம். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை, நீங்கள் பேசுகிற பிரசங்கம், நீங்கள் செய்கிற சேவை, இது எல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே அடிப்படையே எதுதான் தேவையாக இருக்கு? விசுவாசம் தேவையாக இருக்கிறது. அப்போ விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கலாம், பேசலாம், ஆராதிக்கலாம், ஆனால் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. விசுவாசத்தை அடிப்படையாக வைத்து செய்யப்படுகிற இந்த காரியங்கள் தான் உண்மையாகவே தேவனை பிரியப்படுத்தக்கூடியது. நம்ம விசுவாசத்தை அடிப்படையாக வைத்து ஜெபிப்போமானால் நம்ம ஜெபத்தில் தேவன் பிரியப்படுகிறார். நம்ம விசுவாசத்தை அடிப்படையாக வைத்து ஆராதித்தால் நம்முடைய ஆராதனையில் தேவன் பிரியப்படுகிறார். நம் விசுவாசத்தை அடிப்படையாக வைத்து பிரசங்கித்தால், சேவை செய்தால் தேவன் அதில் பிரியப்படுகிறார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் முழுவதும் நீங்க வாசிச்சீங்கன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை அடிப்படையாக வைத்து தான் நடந்திருக்கு. நீங்க வேதத்தை முழுசும் பாருங்க, விசுவாசத்தை அடிப்படையாக வைத்து தான் அற்புதங்கள் நடந்திருக்கு. விசுவாசத்தை அடிப்படையாக வைத்து தான் ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கு. அப்போ நம்ம வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பது அதுதான். இன்னைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா we need faith as our foundation. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
இவ்வளோ நேரம் விசுவாசம் விசுவாசம் நான் சொல்லிட்டேன். என்னது விசுவாசம்னா? வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம்னா என்ன? ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசம் நம்பப்படுகைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின். ஃபெய்த் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தா இதுதான் அதற்கான சரியான டெஃபினிஷன், விளக்க உரை. இதுதான் அதுக்கான சரியான விளக்கம். காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. பார்த்துட்டு நம்புறது இல்லை, பார்க்கறதுக்கு முன்னாடியே அதை தரிசன பார்வையில் இது நடக்கும்னு ஏற்றுக்கொள்வது, நம்புவது, அதுதான் விசுவாசம். Faith is believing God's promises even when circumstances look impossible. சுற்றி இருக்கிறதான சூழல் எல்லாமே சாதகமற்றதாய் இருக்கும் போதும் நம்ம சூழ்நிலையை பார்க்காம கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நம்புறோம் பாருங்க, அதுதான் விசுவாசம். அதாவது காண்கிற காரியத்தை அல்ல, காணாத நன்மையை நம்புவது விசுவாசம். அல்லேலூயா. இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறத பார்த்து 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 அதை நம்ப போகிறோமா, அல்லது கண்ணில் பார்க்கல உள்ள உதித்திருக்கு, தரிசனத்தில் தோன்றியிருக்கு, அதை நம்ப போகிறோமா? நம்ம சுற்றி இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது விசுவாசம் அல்ல, அது அவிசுவாசம். நம்ம காணப்படாதவைகளை நம்ம நம்புறோம்னா அதுதான் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. Faith is not wishful thinking but confident trust in the character of God. விசுவாசம் என்பது நமக்கு சுயமாய் தோன்றுகிறத நம்பிக்கிட்டு இருக்கிறதல்ல, மாறாக தேவனுடைய குணாதிசயத்தின் மீது ஒரு அளவற்ற நம்பிக்கை வைப்பது, அதுதான் விசுவாசம். நிறைய நேரங்களில் பாருங்க, நமக்கு இயல்பாகவே சில காரியங்கள் நடக்கும், இயல்பா நடக்கிற காரியங்கள். அதை நம்ம இதுதான் அப்படின்னு சொல்றதை விட மாறாக அசாதாரணமான சூழல்லையும் அசாதாரணமான காரியங்களை தேவன் எனக்கு செய்வார்னு அவருடைய அந்த குணாதிசயத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் பாருங்க, சார்ந்து கொள்கிறோம் பாருங்க, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் இயல்பான காரியங்கள் நடக்கிறவைகளை நம்ம பார்த்து பார்த்து அதில் திருப்திப்பட்டு கொள்கிறோம். இது ஓகே, இது ஆண்டவர் எனக்கு செஞ்சாரு, இது நடந்துச்சு அப்படின்னு அதில் திருப்திப்பட்டு கொள்கிறோம். ஆனால் விசுவாசம் அதுக்கும் மேலே ஒரு படி போகுது. அது என்னன்னா, இயல்பாய் நடக்கிற காரியங்களில் திருப்தி அல்ல, எனக்கு எதுவுமே சாத்தியப்படாத சூழல்ல, சாத்தியமற்ற சூழல்ல, சாதகமற்ற சூழல்ல அசாதாரணமான அற்புதங்களை செய்து என் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா, ஆமென். அப்ப விசுவாசங்கிறது ஏதோ சாதாரணமான காரியம் அல்ல, அது அசாதாரணமான காரியங்களை செய்கிற அந்த பெரிய தேவன் மீது நம்பிக்கை வைத்து சார்ந்து கொள்ளுவது. அல்லேலூயா. ஏன் விசுவாசம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது? உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ஏன் விசுவாசம் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது? எபிரேயர் 11:6 நம்ம வாசிச்சோம். வேதம் என்ன சொல்லுது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். We cannot please God without faith. விசுவாசம் இல்லாம தேவனை நம்ம என்ன செய்ய முடியாது? பிரியப்படுத்த முடியாது. அதனால தான் விசுவாசம் முக்கியம் வாய்ந்ததா இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை. அப்ப தேவனை நாம பிரியப்படுத்தி வாழணும்னா என்ன தேவை? விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லாம தேவனை பிரியப்படுத்தி என்ன செய்ய முடியாது? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழவே முடியாதுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசமே இல்லாம நான் தேவனை எப்படியாவது பிரியப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சா அது கூடாத காரியம். அப்ப we need to
please God, for that we need faith. நம் தேவனை பிரியப்படுத்தி வாழ வேண்டியிருக்கு, அதற்கு நமக்கு தேவை விசுவாசம். அல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அத்தனை முக்கியத்துவம் விசுவாசத்துக்கு இருக்கிறது. ரெண்டாவது, ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? எபேசியர் 2:8 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். Faith saves us. முதலாவது faith pleases God பார்த்தோம். ரெண்டாவது faith saves us. விசுவாசம் நம்ம ஒவ்வொருவரையும் ரட்சிக்க கூடியது. கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறோம் பாருங்க, அந்த விசுவாசம் நமக்கு ரட்சிப்பை அருளச் செய்கிறது. அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா அடிப்படையே என்னதுதான்? விசுவாசம் தான். இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிறதற்கு மனுஷன் இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா விமோச்சனம் அடைவதற்கு, என்ன பரிகாரம் பெறுவதற்கு, விமோச்சனம் அடைவதற்கு மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கான். கிழக்குக்கு மேற்குக்கு வடக்குக்கு தெற்குக்கு ஓடுறான், சரீரத்தை குத்துறான், மொட்டை அடிக்கிறான், செருப்பு போடாமல் நடக்கிறான். இப்படி என்னென்னமோ சரீரத்தை வாதித்து எவ்வளவோ காரியங்களை செய்கிறான். ஏன்? எப்படியாவது அவனுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கணுங்கிறதுக்காக. அதுக்கு தான் அவன் இத்தனை தன்னை வருத்தி கொள்கிறான், இத்தனை பிரயாசம் எடுக்கிறான். ஆனால் வேதம் நமக்கு ரொம்ப அழகான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குது. அது என்னன்னா, உன்னை நீ வருத்தி கொள்ள வேண்டாம், உன்னை நீ காயப்படுத்தி கொள்ள வேண்டாம். நீ ரட்சிக்கப்படுவதற்காக இயேசு உனக்காக ஏற்கனவே காயப்பட்டுட்டாரு. நீ ரட்சிப்பை அடைவதற்காக இயேசு உனக்காக ஏற்கனவே வருத்தப்பட்டு இருக்கிறாரு. அவர் காயப்பட்டிருக்கிறார், அடிக்கப்பட்டிருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. இப்ப நீ செய்ய வேண்டியதெல்லாம், இயேசு மெய்யான தெய்வம் என்பதை நீ விசுவாசித்தா போதும், ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை யாரெல்லாம் செய்றாங்களோ அவர்களுக்குள்ள ரட்சிப்பை கர்த்தர் தருகிறார். இந்த காலை வேளையில ரட்சிப்பு உண்டாக இயேசுவை விசுவாசித்து பாருங்க, வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இயேசுவை நீங்க நம்பி பாருங்க, இயேசுவை விசுவாசித்து பாருங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம், நான் அவருக்காக வாழுவேன், அவர் என் பாவத்தை மன்னித்தாரு, அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், இயேசு என்னை வாழ வைப்பார், இயேசு என்னை பரமேறி சென்ற இயேசு மீண்டும் வரும்போது என்னை சேர்த்து கொள்வார்னு நீங்க விசுவாசித்து பாருங்க, ரட்சிக்கப்படுவீங்க. அந்த ரட்சிப்பின் அனுபவம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. So அப்ப faith saves us, so it is very important. விசுவாசம் முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம், விசுவாசம் நம்மை ரட்சிக்கக்கூடியது. மூன்றாவது, 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்றால், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Faith overcomes the world. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். நமக்குள் இருக்கிற விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயித்து நாம வாழ்வதற்கு நமக்கு அது உதவி செய்கிறது. இந்த உலகத்துல போராட்டம் உண்டு, இந்த உலகத்துல பாடுகள் உண்டு, இந்த உலகத்துல ஆவி ஆத்மா சரீரத்திற்கு விரோதமாய் ஒரு யுத்தம் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல நம்ம பலப்பட்டு நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதற்கு விசுவாசம் உதவி செய்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தை மேற்கொண்டு இந்த உலகத்தை ஜெயித்து ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கு எனக்கும் விசுவாசம் தான் உதவி செய்யும். அல்லேலூயா. தேவன் மீது வைத்திருக்கிறதான விசுவாசம், அவருடைய வாக்குத்தத்தங்கள் மீது வைத்திருக்கிற விசுவாசம், அவர் எத்தனை பெரியவர் என்பதை உணர்ந்து அவருடைய குணாதிசயத்தை நம்பி சார்ந்து வாழ்கிறதான அந்த விசுவாசத்தின் அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தை ஜெயித்து வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்து. அல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயித்து நீங்களும் நானும் வாழணும்னா விசுவாசம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நான்காவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். Faith brings miracles. நீங்க வேதத்தில் எல்லா இடங்கள்லையும் பாருங்க,
விசுவாசம் அடிப்படையாக கொண்டு அற்புதங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இயேசுனுடைய ஊழிய காலங்களில் இயேசு அநேகருக்கு அற்புதம் செய்தாரு. அற்புதம் செய்த எல்லார்ட்டையும் மேக்சிமம் நம்பர் ஆஃப் பீப்புள், உன் விசுவாசம் உன்னை, இயேசு சொன்ன வார்த்தை. எங்கெல்லாம் அற்புதம் நடக்குதோ இயேசு சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Faith brings miracles. விசுவாசம் அற்புதங்களை கொண்டு வரும். விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை ருசி பார்த்து நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா விசுவாசம் உடையவர்களாக இருங்கள். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என் விசுவாசம் எனக்கு அற்புதத்தை செய்யுங்கிற நம்பிக்கையோடு போங்க. விசுவாசம், தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். அல்லேலூயா. அதனால தான் அற்புதங்களை அனுபவிக்கணும்ல, அதனால தான் விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆமென். ஒரு ஊழியர் இப்படியாக சொல்றாரு, கிறிஸ்தவ வாழ்க்கை அது அற்புதமான வாழ்க்கைன்னு சொல்றாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை அது அற்புதமான வாழ்க்கை. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா எல்லா மனிதர்களை விட இந்த கிறிஸ்தவ ஆண்டுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்காய் ஜீவிக்கிற பிள்ளைகள் பாருங்க, ஒவ்வொரு நாள் அற்புதங்களை ருசி பார்த்து வாழ்றாங்க. அதனால வாழ்க்கை ரொம்ப அற்புதமா என்ன செய்யுது இருக்கு. எனக்கெல்லாம் சாட்சி சொல்லணும்னா டெய்லி சாட்சி சொல்லலாம். ஒவ்வொரு நாளுமே தேவன் அற்புதம் செய்து சாட்சியா தான் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையா தான் இருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் கர்த்தர் நம்மளை வாழ வச்சிருக்கிறாரு. விசுவாசம் அற்புதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. 4 காரியங்களை தியானித்திருக்கிறோம். விசுவாசம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? 1, விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும். 2, விசுவாசம் ரட்சிக்கும். 3, விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். 4, விசுவாசம் அற்புதங்களை கொண்டு வரும். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படியே விசுவாசம் உடையவர்களாய் நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார்.